Hello, welcome. நான் தான் உங்க செந்து. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மக்ஸ் ரீசர்க்குலர் சின்க்ரோனைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை குவாலிஃபயர் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லயும் சொல்லலாம். ஸோ இது பேசிக்கான ஃபிக்ஸ் எதுக்கான ஃபிக்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்லோ டு ஃபாஸ்ட் சினாரியோ சிடிசி அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிடிசி பேசிக்ஸ் ஸ்டில் நம்ம இன்னும் ஆரம்பிக்கிறோம். ஸோ அதுக்கு ஆனால் இது நம்மளோட தேர்ட் டாபிக் ஆக்சுவலி. ஸோ நான் பேரலாக நம்ம டாபிக்ஸ் போகும்போதே பேசிக்ஸ் வந்து உள்ள கொண்டு வர பார்க்குறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற இந்த பேசிக் லாஜிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மல்டிபிட் டேட்டா சோர்ஸ் டொமைன்ல இருந்து டெஸ்டினேஷன் டொமைனுக்கு போகுது அப்படின்றது நம்ம அது ஸ்லோ டு ஃபாஸ்ட் சினாரியோவா இருக்கும்போது நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ ஆக்சுவலி இந்த டிசைன் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும், நம்ம கான்செப்ட் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு மல்டிபிட் ஃபிளாப்ஸ் ஆக்சுவலி. அதாவது இந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 8-பிட் டேட்டான்னு வச்சுக்கிறேன். இந்த 8-பிட் டேட்டாவை நான் அப்படியே டெஸ்டினேஷன் டொமைனுக்கு சாம்பிள் பண்ணும்போது ஒவ்வொரு பிட்டுக்கும் நான் சின்க்ரோனைசர் போடணும். மீன்ஸ் நார்மலாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால், பட் அப்படி சின்க்ரோனைசர் போட்டு ஒவ்வொரு பிட்டையும் நம்ம சின்க்ரோனைஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய இஷ்யூஸ் வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதையெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரு மல்டிபிட் டேட்டாவை நான் டெஸ்டினேஷன் டொமைனுக்கு சாம்பிள் பண்ணுறதுக்கு ஒரு குவாலிஃபயர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வர போகிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, ஆக்சுவலி இந்த மல்டிபிட் டேட்டா உங்களுக்கு கன்ஃபார்மாக ஒரு டேட்டா மாறப்போகுது, இல்லை இந்த டேட்டாவை நான் என்ஷூர் பண்ண போறேன் அப்படின்றத ஒரு எனேபிள் மூலமா நான் வந்து டெஸ்டினேஷன் டொமைனுக்கு சொல்ல போறேன். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு எனேபிள் நமக்கு தேவை. ஸோ இந்த மாதிரி நமக்கு மல்டிபிட் டேட்டாவை டெஸ்டினேஷன் டொமைனை சாம்பிள் பண்றதுக்கு ரொம்பவே முக்கியமா இந்த கான்செப்ட் வந்து நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம இந்த எனேபிள் சிக்னல் இருக்குல்ல, ஸோ இந்த எனேபிள் சிக்னல்ல நம்ம நார்மலா சின்க்ரோனைஸ் பண்ற மாதிரி டெஸ்டினேஷன் டொமைனுக்கு சின்க்ரோனைஸ் பண்ணி எடுத்துடணும். ஸோ அப்படி எடுத்த சிக்னலை நம்ம வந்து ஒரு மக்ஸ் யூஸ் பண்ண போறோம். ஸோ அதனாலதான் இந்த மக்ஸ் ரீசர்க்குலர் சின்க்ரோனைசேஷன் சொல்றோம். ஸோ இந்த மக்ஸ்ல நம்ம அந்த செலக்ட் லைனா அந்த சின்க்ரோனைசர் எனேபிள் வந்து குவாலிஃபயர் எனேபிளா இங்க வந்து நம்ம கொடுக்க போறோம். ஸோ அப்படி கொடுக்கும்போது இந்த மல்டிபிட் டேட்டாவை நம்ம வந்து எப்போ செலக்ட் லைன் ஒன்னாகுதோ அப்போ நான் அந்த டேட்டாவை அப்படியே பைபாஸ் பண்ணிடுவேன் டெஸ்டினேஷன் டொமைனுக்கு. இல்லாத டைம், அந்த எனேபிள் இல்லாத டைம் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அந்த மக்ஸோட அவுட்புட்டை எடுத்து டெஸ்டினேஷன் கிளாக்கு ஒரு ஃபிளாப் போட்டு அவனை நான் வந்து ஜஸ்ட் மெயின்டைன் பண்ண வைப்பேன். அதனால 0th டைம்ல வந்து எனக்கு வந்து அந்த ஃபிளாப் மெயின்டைன் ஆகிற டெஸ்டினேஷன் டொமைன் தான் வரும். ஸோ இந்த மக்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பியூரா ஒரு சோர்ஸ் டொமைன் வந்து டெஸ்டினேஷன் டொமைனுக்கு ஒரு மல்டிபிட் டேட்டாவை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு லாஜிக்கலா தெரிஞ்சாலும் இந்த வேவ் ஃபார்ம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி சோர்ஸ் கிளாக் வந்து ரொம்ப ஸ்லோ கிளாக் ஆக்சுவலி. ஸோ அதோட ரொம்ப வைடா தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல சோர்ஸ் டேட்டா அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல நான் வந்து டேட்டா மாறுது, 0 வந்து 40 மாறுது. ஸோ 40லேருந்து ஒரு சர்டன் கிளாக்ஸ் வரையும் மெயின்டைன் ஆகுது. ஸ்லோ டு ஃபாஸ்ட்ல முக்கியமான ஒரு விஷயம், டேட்டா வந்து ஒரு சர்டன் டைம் வரையும் மெயின்டைன் ஆகியே ஆகணும். கண்டிப்பா அது மெயின்டைன் இருந்தால் தான் இந்த ஃபிக்ஸ் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ இந்த 40 வந்து அட்லீஸ்ட் ஒரு 2-3 கிளாக்ஸ் நம்ம மெயின்டைன் இருந்தால் டெஸ்டினேஷன் டொமைன் நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். ஈவன் இது ஸ்லோ டு ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் சம்டைம்ஸ் நமக்கு டேட்டா லாஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ மெயின்டைன் ஆகிற டேட்டாக்கு தான் இந்த லாஜிக் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த எனேபிள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, ஸோ இந்த எனேபிள் வந்து டேட்டா மாறும்போது எனக்கு இந்த எனேபிள் கிரியேட் ஆனா போதும். ஸோ இதுக்கான லாஜிக் நம்ம செப்பரேட் வீடியோ நம்ம பார்ப்போம். பட் இந்த மாதிரி நமக்கு ஒரு சிங்கிள் பிட் எனேபிள் வந்து நமக்கு தேவை குவாலிஃபயருக்கு. ஸோ இந்த சிங்கிள் பிட் எனேபிளை நான் டெஸ்டினேஷன் டொமைனுக்கு சின்க்ரோனைஸ் போட்டு எடுக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது சின்க்ரோனைஸ் போட்டு இந்த இடத்துல எடுக்கிறேன், அதுதான் இந்த செலக்ட் லைனா எனக்கு இந்த பாசேஜில் வந்து எனக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த எனேபிள் எனக்கு 1 பல்ஸ் கிடைச்சிருச்சுன்னா, ஸோ இந்த ஒரு பல்ஸ் என்னை வந்து என்ஷூர் பண்ணும் சோர்ஸ் டேட்டாவை டெஸ்டினேஷன் டொமைனுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். ஸோ அப்போ எனக்கு இந்த பல்ஸில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 40 அப்படின்றது இந்த ஃப்ளாப்புக்கு டிரைவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மக்ஸ்லேருந்து வர அவுட்புட் நான் டேரெக்டாக எடுத்து என்னோட டெஸ்டினேஷன் டொமைனுக்கு நான் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது எனக்கு எங்கெங்கெல்லாம் தேவையோ அந்த இடத்துல நான் டேரெக்டாக சாம்பிள் பண்ண வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு எனேபிள் அப்படின்றது நமக்கு சோர்ஸ் டொமைன்ல இருந்து நம்ம டெஸ்டினேஷன் டொமைன் குவாலிஃபை பண்ணதுனால இந்த எனேபிள் பேஸ் பண்ணி அப்பதான் அந்த டேட்டாவை வந்து எடுத்து அதை பைபாஸ் பண்ணும். ஸோ இந்த எனேபிள் ஒன் ஆகும்போது அந்த டேட்டா சோர்ஸ் டேட்டா வந்து மாறாம இருக்கணும் அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன். இன்கேஸ் இந்த 40 வந்து இங்கே 38 அப்படின்னு மாறி இருக்கு அப்படின்னா என்னால் டேட்டா எடுக்க முடியாது. ஸோ கண்டிப்பா அது ஒரு மெயின்டைன் ஆகிற ஒரு சர்டன் டைம் வரை மினிமம் ஒரு 2 o'clock இருந்தா நம்ம சினாரியோக்கு இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பத்தி இன்னும் டீட்டெயிலாக நம்ம வந்து ஃபர்தர் வீடியோஸ்ல பார்க்கலாம். முக்கியமா இந்த ஒரு எனேபிள் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம் ஒரு சோர்ஸ் டொமைன் மல்டிபிட் டேட்டா இருக்கு அப்படின்றத செப்பரேட் வீடியோவா பார்ட் 2ல பார்ப்போம். Until then, bye.